அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இதுக்கு எனக்கு முன்னாடி அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆகுது நான் இஸ்லாத்தை ஏற்று. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அந்தளவுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸ்டடீஸ்லையும். ஜஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா போயிட்டு கடவுளை அப்படியே கும்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். அது மாதிரி 2009 வந்து காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்தோம். அந்த டைமில் தான் அப்துல்லா பெரியாதாசன் அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, அவர் இஸ்லாத்தை ஏற்றார். அந்த வீடியோ ஒன்று என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 11th என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து முஸ்லீம் தான். அவர் என்ன பண்ணார், அந்த வீடியோ காட்டினார். அது ஜஸ்ட்டு பார்த்தோம். ஆனால் அப்போ தான் தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஏத்திஸ்டாக இருந்தார். எப்படி வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றிட்டாரு, அது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மனசில். அதுக்கப்புறம் தான் வந்து நான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோயிலுக்குலாம் போயிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் இஸ்லாத்தை ஸ்ட்ராங்காக ஆனார். அவர் என்ன பண்ணார், உம்ரா போயிட்டு வந்து கொஞ்சம் தாவா பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணார். பென்ட்ரைவில் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தாரு, இஸ்லாமிக் வீடியோஸ்லாம், அந்த ஜும்மா குத்பா வீடியோஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணோட மகத்துவத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர்ஸோட ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது மூலிமா என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய கிறிஸ்டின்ஸோட சந்தேகங்கள் பற்றி, இஸ்லாத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியோட முடிவில் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இது நிறைய ப்ரோக்ராம் நடக்கும், அதில் வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டை கேட்டேன், இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஏதாவது ப்ரோக்ராம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் பார்த்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்தது புதுப்பேட்டில், ஒரு ஜாக் மார்க்கஸ் மஸ்ஜித்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அங்கே வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் பேசினாங்க. வந்து ஒரு அசர் டு மகரிப் இஷாவும் நடந்தது. அதில் வந்து ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் வந்து பேசினார். நினச்சேன், இவ்வளோ நேரம் பற்றி பேசுகிறாரு, சரி பயங்கரமாக பேச போகிறாரு, மொக்க போட போகிறாருல இருக்கு, என்னடா இது அப்படின்னு. ஆனால் அவர் பேசினவரில் தான் வந்து சொர்க்கம் நரகம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது அவர் பேசினவர்கள் தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து இதே மாதிரி இதே குரான் தான் கொடுத்தாங்க. அங்கே தமிழில் கொடுத்தாங்க. தமிழ் எனக்கு படிக்க தெரியாது, நான் இங்கிலீஷில் வேணும் சொல்லிட்டு கேட்டேன். அங்கே வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இங்கே இங்கிலீஷில் இல்லை, நீங்கள் சிட்டி சென்டர் வாங்க, சிட்டி சென்டரில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் குரான் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் பார்த்து சிட்டி சென்டர் நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அங்கே போயிட்டு குரான் வாங்கிட்டு சரி அப்பயும் ஒரு 8:30 ஆயிடுச்சு. இஷா டைம் ஆச்சு. என் ஃப்ரெண்டு நான் சொன்னேன், நான் இஷா தொழிட்டு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, நான் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். அங்கே இவர் வந்து அங்கே ஜாக்கில் பார்த்த அதே ஆள் வந்து இங்கே வந்திருந்தார். நான் சொன்ன இது மாதிரி அவர் வந்திருக்காரு அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன சொன்னார், அவர்லாம் வரமாட்டார், அவர் ரொம்ப ரேர், வரதே இங்கே அவரு தான், அவராக இருக்காது, இவர் வேறு யாரோ பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் அவர் தான் வந்திருக்காரு, நீங்கள் வாங்க மேலே வாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் டவுட்ஸ்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பேசினார். ஆனால் இந்த கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கிட்ட ஆயிடுச்சு. நான் நிறைய இஸ்லாமிக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன், அவரில் ஓரளவுக்கு ஃபாலோவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து எப்படி மாறுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தயக்கத்துலேயே இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டார், நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்களா, அது மாதிரி அவர் கடவுள் ஒன்று தான் ஏற்றுக்கிறீங்களா, முகமது நபி தான் தூதர்னு ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம் சொன்னால் அதெல்லாம் ஆமாம் தான் அப்படின்னு சொன்னேன். ஏதோ எப்படி நிற்கிறோம், நான் இங்கே நிற்கிறேன், அவர் அந்த இவர் அப்துல்லா ஃபர்தோசி இங்கே நிற்கிறாரு, ஃப்ரெண்டு இங்கே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சி அப்படி சொன்னால், எனக்கு தெரியுது களிமா தான் சொல்கிறேன்ட்டு. ஃப்ரெண்டு வந்து ஷாக்காகி பார்க்குறாரு. அவர் வந்து அந்த இன்டென்ஷன்லேயே வரல, அது ஏதோ கூட்டு வந்து குரான் வந்து கொடுக்கணும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாரு. அவர் வந்து ஷாக்காகி பார்க்குறாரு. ஏன்னா நாங்கள் 11th ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோ நாள் பார்த்து இது மாதிரி டக்குன்னு இது மாதிரி ஏற்றுக்கோ, அவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் சொன்ன அது மாதிரி நான் வந்து உன்னை மாற்றணும் அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணத்துலேயே இது பண்ணல, ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அல்லா தான் உங்களுக்கு இதயத்தை கொடுத்தான். இதுக்கப்புறம் நீங்கள் 8:30 வரை நீ வந்து இதுவரை பண்ண பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது, இதுக்கப்புறம் நீ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அவர் என்ன சொன்னார், அப்துல்லா ஃபர்தோசி என்ன சொன்னார், களிமா சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சொர்க்கத்துக்கு காம்பவுண்டில் வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப்பு, என்ன பண்ணுன்னு தெரில. டெம்பிளுக்கும் அதுவும் போகிறது நிறுத்தியாச்சு, இந்த பக்கம் தொழிலுக்கும் ஸ்டார்ட் பண்ணல. சரி, ரொம்ப ஒரு மாதம் யோசிச்சிருந்தேன் என்ன பண்ணலாம், எப்படி இது மாதிரி வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எப்படி சமாளிக்கலான்னு. அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி கொஞ்சம் நாலேஜ் தான் கெயின் பண்ணி இப்போ அரௌண்ட் 4 years ஆகுது இங்கே வந்து. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان. يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان.